ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேனாட் சமையல். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்காக சாதத்துக்கு கூட எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழுதனங்காய் கிரேவி. இதை எங்கள் ஊரில் வழுதனங்கான்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கலாக ஒரு பச்சை கலரில் இருக்கிற கத்திரிக்காய் தான். நீங்கள் இந்த கிரேவியை கத்திரிக்காயில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வழுதனங்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு வாணலியை சூடு பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வழுதனங்காயை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு வழுதனங்காய் எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இந்த வழுதனங்காவை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி வதக்கி எடுக்கும்போது அந்த வழுதனங்காவோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த வழுதனங்காய் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கிரேவி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸு பூண்டாக இருந்தால் நீங்கள் 6 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரம் அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே வெந்தயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வரும், அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நான் 1 எலுமிச்சை அளவு உள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுக்காக மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ
நம்ம இதில் நல்லா அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கவனமாக வதக்கி விடணும், ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப தெறிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் ஃபுல்லாக போகணும். போனதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த கிரேவி நல்லா கொதித்து திக்காகி வரணும். இந்த மாதிரி திக்காகி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துடலாம். உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு செமி கிரேவி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வழுதுனங்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வழுதுனங்காய் அந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆகட்டும். நம்ம சாப்பிடும்போது இந்த வழுதுனங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆகி ரொம்ப காரசாரமாக புளிப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.